ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸோட வோகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட்னு என்ன பார்க்க போகிறோம். பிஃபோர் கெட்டிங் இட் சம், நம்ம எதுக்காக வோகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் படிக்கிறோம்? ஆனால் அதுக்கு இங்கே ஒரு பிக்சர் டிஸ்பிளே பண்ணுற அந்த பிக்சர் பாருங்கள். தெர் இஸ் அ கம்பெனி நேம்டு ஏபிசி அண்ட் கோ. அந்த கம்பெனியில் நீங்கள் தான் லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜராக இருக்கீங்க. உங்களோட ஃபேக்ட்ரிஸ் எங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் மதுரையிலலாம் இருக்குது. உங்களோட கஸ்டமர்ஸ் எங்கெல்லாம் இருக்காங்க? பெங்களூர், ஹைதராபாத், கன்னியாகுமரி அண்ட் பாலக்காடு. இதே மாதிரி ஆல் அக்ராஸ் இந்தியாவிலையும் நீங்கள் வந்து உங்கள் கூட்ஸை டெலிவர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போது சென்னையிலேருந்து பெங்களூருக்கு வந்து லெட்ஸே ஒரு 700 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஆனால் கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா எந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரூட்டை நம்ம சூஸ் பண்ணுவோம்? சென்னை டு பெங்களூர் ஆப்வியஸில். ஏன்னா அதில் தான் நம்மளால் வந்து காஸ்ட்டை கம்மி பண்ண முடியும். அதுவே நம்ம வந்து கூட்ஸை பாலக்காடுக்கு இப்போ சென்ட் பண்ண வச்சுக்கோங்க, கோயம்புத்தூர்லேருந்து நம்ம சென்ட் பண்ணுவோம். ஏன்னா கோயம்புத்தூர் டு பாலக்காடுங்கிறது ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான் வரும். அப்போது இந்த ரீசனுக்காக டு ரெடியூஸ் த காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதுக்காக தான் நம்ம வோகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம்.